ஹலோ மக்களே, எல்லா உணவுலையும் கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்கிற ஆளா நீங்கள். ஆனால் இந்த கருவேப்பிலையோட மருத்துவ குணம் எவ்வளவோ இருக்குது. நான் செய்கிற மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் 2 நாள் மிஸ் பண்ணாமல் கேட்பீங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 2 ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் குருமிளகு, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் பாசிப்பயிறு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. 2 கப்பு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 நெல்லிக்காய் சைஸ் புளி. இது எல்லாத்தையும் கருகாமல் கிறிஸ்பியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு நடக்கடலை பருப்பு, பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி, அவ்வளோதான். மேலமாக கொஞ்சமாக நெய் சேர்த்துனிங்கன்னா எம்மியான கருவேப்பிலை சாதம் ரெடி.